we are discussing the fourth chapter in 12th standard computer science, that is algorithmic strategies. Under this, the contents of this chapter are listed. We are discussing 4.5, that is sorting techniques. We have different types of sorting techniques. Among that, bubble sort and selection sort were already discussed in the previous videos. And today we are going to discuss insertion sort. So coming to the topic, we are going to learn about insertion sorting algorithm. See, it is also a simple sorting algorithm. Let's know the working principle of insertion sort. See how it works. That is, it takes the elements one by one from the list and inserts it in the correct position into a new list அப்படின்னு சொல்றோம். அதாவது இருக்கிற லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துக்கும், எடுத்த எலிமெண்ட்டை லிஸ்ட்ல கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் எலிமெண்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு ஆக்சுவலா சார்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த எலிமெண்ட் லிஸ்ட்ல எந்த பிளேஸ்ல வரணுமோ அந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்றோம். ஸோ தட்ஸ் வாட் இட் ஹஸ் காட் த நேம் insertion sort, since it is inserting the element in its correct position. Okay, that's what the explanation of insertion sort. Very simple. Let's understand it better with an example. Okay, so here is the example, the same example which is quoted in your textbook. Okay, so these are the list of elements we are going to consider, and see, this 44 is said to be sorted. Since it is the first element, we'll assume that it is already sorted. First element எப்பவுமே sort இருக்குன்றது நம்மளுடைய assumption வெச்சிட்டு starting technique start பண்ணுவோம். So next element, second element என்ன இருக்குன்னா 16. இப்போ ஆல்ரெடி நம்ம 44 sort இருக்குன்றது assumption. இப்போ 16 எடுத்தோம்னா compared to 44, 16 ஓட பொசிஷன் எங்க வரணும்? 16 வந்து 44க்கு முன்னாடியே வரணும். Since we are arranging the elements in ascending order, 16 should be placed before 44. So என்ன பண்ணுவோம்னா 16 44 இருக்கிற பிளேஸ்ல இன்சர்ட் பண்ணிட்டு 44 நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். So this is not swapping. ஸ்வாப்னா இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க வர்றதும் இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க வரதும் தான் நம்ம ஸ்வாப்பிங்னு சொல்றோம். So those two elements will interchange the positions. That is called swapping. But in insertion sort, we are not going to swap the elements. Instead, நம்ம insert பண்ண போறோம். அந்த எலிமெண்ட் எந்த பொசிஷன்ல வரணுமோ அந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ண போறோம் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ வில் see how it is done. இப்போ 16 வந்து 44க்கு முன்னாடி வரணும். ஸோ வாட் ஐ எம் டூயிங், 16 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணிட்டு இந்த 44 16 இருக்கிற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண, தட் இஸ் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்றேன். ஸோ ஃபார் தட் ஐ கேன் யூஸ் அ டெம்பரரி வேரியபிள். சரியா, ஒன்னு யூஸ் பண்றேன். வாட் ஐம் கோயிங் டு டூ, இந்த 16 இங்க ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்பேஸ் எனக்கு வேக்கண்ட் ஆயிடும். ஸோ ஐ ஷிஃப்ட் திஸ் 44 ஹியர். அப்போ இந்த பிளேஸ் வேக்கண்ட் ஆகும். ஐ இன்சர்ட் திஸ் 16 இன்டு திஸ் பொசிஷன். பார்க்கறதுக்கு ஸ்வாப்பிங் மாதிரி தான் தெரியும், ஏன்னா அது பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு அது ஸ்வாப்பிங் மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது யூ வில் கெட் a clear idea that it is not swapping, but we are going to shift the elements. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have inserted 16 into its correct position. இப்போ பாத்தீங்கன்னா 16 and 44 they are in sorted order, ascending orderல தான் இருக்கு. ஓகே, ஸோ எல்லோ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே சார்டட் சப் லிஸ்ட்னு சொல்றோம். இது நம்மளுடைய என்டையர் லிஸ்ட். இதுல இந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் சார்ட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் yet to be sorted. இனிமே இதெல்லாம் சார்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ஃபார் தட் டிஃபரன்சியேஷன் we have used different colors. So coming to the next point, next step, இப்போ 16 and 44 சார்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா 83. ஸோ 83 எந்த பொசிஷன்ல வரணும்? நம்ம எதுல கம்பேர் பண்ணுவோம்னா இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்ல கம்பேர் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் ஆல்ரெடி சார்ட்டா இருக்கிற இந்த 2 எலிமெண்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி 83 எந்த பொசிஷன்ல வரணும்ன்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 83 எதோட கம்பேர் பண்றோம்னா வில் கம்பேர் தட் ஃபர்ஸ்ட் வித் 44. 83 வந்து 44ஓட கம்பேர் பண்றோம். ஓகே, ஸோ 44ஓட கம்பேர் பண்ணும்போது 83 இஸ் கிரேட்டர் தேன் 44. ஸோ இதுக்கு ஆல்ரெடி இந்த 2 எலிமெண்ட்ஸ் சார்ட்டடா தான் இருக்கு. ஸோ 44 83 விட சின்னதுன்னு சொல்லும்போது ஆப்வியஸா 16 சின்னதா தான் இருக்கும். ஸோ there is no need to compare with 16 again. ஸோ ஃபர்ஸ்ட் 44 எலிமெண்டோட கம்பேர் பண்ணும்போது 83 இஸ் கிரேட்டர் தேன் 44ன்னு தெரியுது. ஸோ 83ஓட பொசிஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. It remains in the same position. அப்போ when you see this list, these 3 elements are getting sorted. இந்த 3 elements பார்க்கும்போது they are already in ascending order.
Okay, fine. Coming to next step, இப்போ நம்மளுக்கு 16, 44 and 83 were sorted, isn't it? 16, 44 and 83 are sorted. Next element என்னன்னா 7. இப்போ நம்ம இந்த 7 கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா we are comparing this with the previous element 83 ஓட கம்பேர் பண்றோம். ஓகே, 7 is less than 83 இல்லையா? சோ இதுக்கு previous element ஓட கம்பேர் பண்ணுவோம். again we'll compare it with the அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்டோட கம்பேர் பண்ணுவோம் with 44. it is still less than 44. so what I'm doing, I'm going to compare this with the அதுக்கும் previous element என்னன்னா 16. so when I compare with 16, 7 is less than 16. அப்ப என்ன பண்ணணும்னா 7 first positionல insert ஆகணும். okay, so 7 should come to the first place. அப்ப என்ன பண்றேன்னா I'm using a temporary variable, that is and storing that value into a temporary variable. 7 ஒரு temporary variable store பண்றேன். அப்போ இங்க எனக்கு 7 இருக்காது. this will be vacant. அப்ப என்ன பண்றேன்னா I will shift 83 to this location. அப்ப இங்க என்ன எனக்கு என்ன இருக்கும்னா I'll have 83 here and this location will be vacant. then I'll shift this 44 here. 44 இங்க shift பண்றேன். அப்போ எனக்கு second location, sorry இந்த locationல 44 கிடைச்சிடும் and this location vacant-ஆ இருக்கும். fine. அப்போ இந்த 16 I'll shift to this location and here I'll be having 16 now and this location will be vacant. இது காலியா இருக்கும். அப்போ I'm going to insert this 7 here. So 7 will be in the first place. So இப்போ புரியுதா? We are not swapping but we are shifting. We are inserting the element into the correct position and shifting all the remaining elements to the next locations. Clear? So this is what insertion sort works. புரியுதா how insertion sort is working? so இப்போ order of elements என்னன்னா 7, 16, 44 and 83 and the remaining elements in the as such அப்படியே தான் இருக்கும். okay, so if you see here 7, 16, 44 and 83 they are in the sorted order and these remaining elements are to be sorted. so இந்த place நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have inserted 7 in its correct position. okay, so நம்ம மத்த sorting techniques ஓட compare பண்ணும்போது the number of comparisons is less. ஏன்னா we are not going to compare one element with all the elements in the list. லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் ஓடையும் நம்ம கம்பேர் பண்ண போறது கிடையாது. பட் சார்ட்டா இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்றோம். அதுல கூட we are not comparing with all the elements in the sorted sublist. இப்போ இது சார்ட் ஆயிருக்குன்னா இதுல இருக்கிற நம்ம எல்லா எலிமெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்ண போறது இல்ல. ஓகே, எப்ப அது மத்த எலிமெண்டோட சின்னதா இருக்கோ அப்பதான் ப்ரீவியஸ் எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு இடத்துல அது சின்னதா இருக்கு, பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா we'll stop comparing. okay, for that let us consider the next element, that is 67. இப்போ 67 கம்பேர் பண்ணணும், அது கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும். for that we'll first compare this with 83. 67 is compared with 83. 83 விட சின்ன எலிமெண்ட். so next we'll compare with 44. 44 விட bigger number. 67 is greater than 44 and less than 83. so நம்ம இங்க கம்பேர் பண்ணும்போது condition is false. 67 is greater than 47. so என்ன பண்ணுவோம்னா we'll just shift 83 to this position and place 67 into this position. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 எலிமெண்ட்ஸோட 67 கம்பேர் பண்ணவே இல்ல. ஒரு 2 எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடுது. that is with 44 நம்ம கம்பேர் பண்றோம் but we are not going to shift 44. so comparisonsம் reduced தான், same time operationsம் reduced. that is swapping or shifting the operations, and the operations consider பண்ணும்போது அதுவும் comparatively it is less when comparing with bubble sort and selection sort. fine. so 67 is inserted into this position and 83 is shifted to the next place. so this is what the list we are going to get. so in this place we have inserted 67 to its correct position. clear? similarly the next element is 21. so 21 oda correct position compare பண்றதுக்கு first we'll compare it with 83. it is less than 83. so next compare it with 67. it is still less than 67. so compare with 44. அப்பவும் 21 is less than 44. next compare it with 16. when we compare with 16 it is greater than 21. அப்போ 16 க்கு அப்புறமா 21 வரணும்ன்றது we understood. so அதுக்கு அப்புறம் இருக்க 3 elements நம்ம shift பண்ண போறோம். so place 21 into this position. இங்க இந்த பொசிஷன்ல 21 வர்றதுக்கு முன்னாடி this place should be vacant.
இந்த பிளேஸ் வேக்கண்டா இருக்கணும். ஆல்ரெடி 44 அங்க இருக்கிறதுனால அது இங்க ஷிஃப்ட் நெக்ஸ்ட் லொகேஷன்ல ஷிஃப்ட் பண்ணணும். 44 இங்க வரணும்னா ஆல்ரெடி இந்த லொகேஷன்ல இருக்கிற 67 நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். So already in the 67 வரணும்னா already இங்க இருக்கிற 83 should be shifted to its next location. So first we'll store 21 into temporary variable. 21 temporary variable store பண்ணும்போது this location will be vacant. So we'll shift each and every element so that இந்த element free-ஆ இருக்கும். So lastly we'll insert 21 into that position. Okay, in this stage we have inserted 21 to its correct position. So each time பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த left sideல இருக்கிறது sorted sublist இருக்கு. Okay, so each time we are considering one element and inserting it into the correct position. Okay, the similar method for 34. So 34 got inserted in the correct position. So next element is 45. So 45 also gets sorted into its correct position. And finally 10. So 10 gets inserted into its correct position. So now all the elements are sorted. So we have got the insorted list. So understood? Okay, fine. So finally, nama textbook கொடுத்த representation. This is your representation given in the textbook. So each time the element gets sorted into its correct position. That is, we are inserting the element into its correct position. அதுதான் நம்ம இங்க represent பண்ணிக்கிட்டே வரோம். Each time what we are doing, எந்த element insert பண்ணிக்கிட்டே வரோம்ன்றத we have specified here. At the beginning of the sorting alone, first element consider பண்ணும்போது மட்டும் we'll just assume that it is already sorted. Okay, hope you understood what is insertion sort and how it works. Let's go through the pseudo code. So see, if it is the first element, it is already sorted. First element இருக்கும்போது it is sorted என்றது நம்மளுடைய assumption. Next என்ன பண்ணுவோம், we'll pick the next element, that is second elementல இருந்து start பண்ணுவோம். Compare with all the elements in the sorted sublist. That is important. நம்ம remaining part of the list ஓட compare பண்ண போறது கிடையாது, but with the elements in the sorted sublist. Already sort இருக்கிற sublist வச்சு நம்ம compare பண்ணிக்கிட்டே வருவோம். And அதோட கரெக்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது எந்த பொசிஷன்ல அந்த எலிமெண்ட் வரணும்ன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ண உடனே we are going to shift all the elements in the sorted sublist that are greater than the value to be sorted. நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூக்கு விட கிரேட்டரா இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். ஓகே, அதை விட லெஸரா இருக்கிற வேல்யூஸை we are not going to disturb them. அது as it is அப்படியே தான் இருக்கும். இன்சர்ட் பண்ண போற வேல்யூ விட கிரேட்டர் வேல்யூஸ் நம்ம சார்ட்டட் சப்லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா we are just going to shift all those elements. Shift பண்ணிட்டு we are inserting the value in its correct position and we'll repeat this process until the entire list is sorted. Okay, this is what insertion sort. Okay, now let us see the C++ coding implementation for insertion sort. See, this is our C++ coding for insertion sort. Okay, we are including the header file and using the namespace it is as usual. We are starting the main program, sorry, the main function, and see the default initialization for the array is given with the same values. நம்ம இப்போ discuss பண்ண அதே values ஓட we have initialized the array, that is A, and we are using two loops. One is inner loop and outer loop. For this we have chosen outer loop க்கு for loop, inner loop வந்து while loop choose பண்ணிருக்கோம். And see, each time நம்ம element எந்த element கரெக்டான பொசிஷன்ல பிளேஸ் பண்ண போறோமோ, இன்சர்ட் பண்ண போறோமோ, that I'm going to store in a variable called key, because நம்ம அந்த எலிமெண்ட் தான் கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்ண போறோம். So that is considered as a key element. So I've given the name for that variable as key. And see, this part of code is simply written to print the elements. Already நம்ம லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்றதுக்காக மட்டும் இந்த 3 lines of code. So that is least bothered. So நம்மளுடைய இன்சர்ஷன் பார்ட்டுக்கான கோட் எதுன்னா this for loop. Okay, so this is the block of code which is used for performing our insertion. So நம்ம இங்க பாத்தீங்கன்னா we are starting the value of I from 1. Why we have given 1 means நம்ம first element already sorted இருக்குன்றது நம்மளுடைய assumption இருக்கு இல்லையா? we are assuming that the first element is already sorted. So second elementல இருந்து start பண்ணனும்னா array index of second element will be 1. So that's why we have started with 1, I is equal to 1 and I less than 9. Okay, so இப்ப key element நம்ம எந்த element எடுத்துக்கிறோமோ அதை key element அசைன் பண்றோம்னு சொல்றோம். So a of I ன்னு சொல்லும்போது first time it will be 1
அது நம்ம key என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். j is equal to I minus 1. That is ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி சார்ட்டட் சப்லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கும். தட் இஸ் நம்ம அசம்ஷன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வில் பி இன் த சார்ட்டட் சப்லிஸ்ட். ஸோ அது எப்படி வரும்னா I minus 1 because I is starting from 1. We are going to consider from 0th element. So I am giving அதோட previous element வச்சு கம்பேர் பண்ணணும்ன்றதுனால we are reducing I by 1 and storing it into j. ஓகே அண்ட் சி வைல் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். எது வரைக்கும் இந்த கண்டிஷன் அந்த வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா till j is greater than or equal to 0. That is till the first element it is going to repeat the process. The first element வரைக்கும் வரணும். and a of j is less than key element. நம்மளுடைய key element விட அரேல இருக்கிற எலிமெண்ட் சின்னதா இருக்கிற வரைக்கும். That is array element if it is less than the key and j is greater than or equal to 0. So both the conditions should be true. That's what we are using the AND operator here. So when these two conditions are true, we are going to shift the values. Okay, ஒவ்வொரு எலிமெண்டா ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா? So this is the code we are using for that. And this loop will repeat. எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும்னா நம்ம இன்சர்ட் பண்ண போற எலிமெண்ட் விட கிரேட்டரா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் this while loop will work. ஓகே அப்போ கரெக்டா நம்ம இப்போ எந்த பொசிஷன்ல எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணுமோ that position will be left vacant. அந்த பொசிஷன்ல we are going to insert the value which is already stored. That is நம்ம கீழே ஸ்டோர் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த எலிமெண்ட்டை கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் is written. Okay, so this process repeats from second element in the array, that is index 1ல இருந்து index 8 வரைக்கும் work ஆகும். Okay, so I is less than 9 ன்னு கொடுத்திருக்கோம் because we have only 9 elements in this array. Okay, and see here this for loop after swapping and inserting the values, shifting the values, and once the entire list is sorted we come out of this for loop and we are just printing the elements in the array. Okay, so this is our program, entire program for insertion sort. So let us compile and see the output of this program. So I'm just compiling the program and executing the program. Okay, so I'm going to see the output. See, this is the given list of array and we have sorted the elements in the descending order. Okay, so greater இருந்தா நம்ம shift பண்ணிக்கிட்டே வந்தோம் இல்லையா. So a of j is less than key இருந்துச்சுன்னா I'm just shifting the values இல்லையா. So that is printed in descending order. Suppose I want to arrange the elements in ascending order, I'll just simply change this operator as greater than. Okay, when I change this, I'm going to compile the program again and run the program. See, I can see the elements are sorted in ascending order. Is it clear? So this is the list of values we have given. So the elements are now sorted in ascending order. Clear? So this is about sorting techniques. So hope you understood about insertion sort, and we have covered up to 4.5. That is all the sorting techniques are covered. So in our next video we shall be learning about dynamic programming. Any doubts you can just post in the comment. Thank you.